ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். எல்லாரும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வந்து ஆட் ஆகிட்டே இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கு எல்லாருக்குமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான ஒரு கண்டென்ட் வந்து கண்டிப்பாக நம்மளோட சேனலில் வந்துகிட்டே இருக்குது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிருக்க எல்லோருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இது வந்து ஒரு ஈவினிங் டைமில் எடுக்க vlog தான். இதில் நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் டயத்தில் நான் என்ன பண்ணுவேன்னா பால் காய்ச்சி எல்லாருக்கும் காஃபி போட்டு கொடுப்பேன். இது வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே எடுத்த vlog தான். நாட்டு சக்கரை மட்டும்தான் நாங்கள் வந்து இப்போலாம் யூஸ் பண்ணுறோம். நான் வந்து பார்த்திங்கன்னா சக்கரையே போட மாட்டேன். வெயிட் லாஸில் இருந்தாலும் சரி, வெயிட்டை மெயின்டைன் பண்ணாலுமே சரி, நான் வந்து பிளாக் காஃபிலாம் நார்மலாக தான் வந்து குடிப்பேன். அதுதான் வந்து நமக்கு ஒரு நல்லது. மற்றவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து நார்மலாக தானே இருக்காங்க. அவங்களால வந்து பார்த்திங்கன்னா சுகர் வந்து கம்மி பண்ண முடியாது இல்லையா? அவங்க வந்து பார்த்திங்கன்னா நாட்டு சக்கரை, என்னோட அம்மாச்சிக்கும் மாமாவுக்கு பிள்ளைங்களுக்குலாம் நாட்டு சக்கரை வந்து போட்டு வந்து கொடுப்பேன். அதுதான் ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா காஃபி போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ் கொடுக்கலாமேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வந்து பார்க்குக்கு போகிறோம். அங்கே வந்து நிறைய விஷயங்கள் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் வந்து இப்போ எல்லாருமே நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க, பிளாக் காஃபிக்கு வந்து என்ன காஃபி பவுடர் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. நான் டீட்டெயிலாக வீடியோ போட்டுமே இன்னும் கேட்குறீங்க, அவங்களுக்காக சொல்கிறேன். இன்ஸ்டண்ட்டாக நம்ம வந்து யூஸ் பண்ணுற எந்த காஃபி பவுடர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இன்ஸ்டண்ட்டாக இருக்கணும், அதுதான் முக்கியம். நம்ம வந்து ப்ரூவாக இருக்கட்டும், நெஸ்கேஃப், சன்ரைஸ், இந்த மாதிரி எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் அதை வந்து ஷேர் பண்ணிட்டேன். கண்டிப்பாக வந்து பிளாக் காஃபி வந்து வெயிட் லாஸ்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறமா கொஞ்சம் சேவு மிக்சர்லாம் வச்சு அவங்களுக்கு வந்து காஃபி வந்து கொடுத்துட்டேன். இவ்வளோ ஸ்நாக்ஸ் வந்து வீட்டில் வந்து இருந்தாலுமே குழந்தைங்கள வச்சுருக்கோம், பெரியவங்க இருக்காங்கனாலும் நான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் வந்து எடுத்துப்பேன். ஒவ்வொரு வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்ம மனசை வந்து யாருமே சொல்லி நம்ம வந்து எதுவுமே வந்து பண்ண முடியாது. நம்மளை வந்து நம்மளே வந்து ஸ்ட்ராங் ஆக்கிக்கிட்டு இதை வந்து அச்சீவ் பண்ணணும், நம்ம வந்து இதை பண்ணணும் அப்படின்றத வந்து நம்ம மனசுக்குள்ளே நம்ம தேத்திட்டு அதை பண்ணால் மட்டும்தான் வந்து நம்மளால் முடியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான், ஹஸ்பண்ட், பசங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வந்து கிளம்பிட்டோம். பார்க்குக்கு தான் வந்து போக போகிறோம். ஒரு 7:15 மணி இருக்கும். அதை தான் வந்து கிளம்பிட்டோம். போகிற வழியே குப்பை போட்டுட்டு போகலான்னு பார்த்தா எவ்வளோ குப்பையே தெருவிலே போட்டிருக்காங்க பாருங்கள், எவ்வளோ மாடு நிற்கிதுன்னு பாருங்கள். நைட்டு டிரைவிங் போகிறதே ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த டிரைவு சூப்பராக அந்த காத்தோட்டத்தோட. இப்போ ஏன்னா வெயில் காலம் வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லையா? நாங்கள் வந்து பார்க்குக்கு வந்துடும். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா பிரியா பார்க்குன்னு சொல்லிட்டு வசந்த் விஹாரில் தான் இருக்குது, டெல்லியில். பெரிய பார்க்கு, இது ஏக்கர் கணக்கில் உள்ளது. இதை நிறைய லாங் வீடியோஸ் நான் போட்டிருக்கேன், பாருங்களேன். பகலையிலலாம் எடுத்துருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாருமே வந்து வாக்கிங் வந்து போயிட்டு இருந்தாங்க. இங்கே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், பீஸ்ஃபுல்லாக இருக்கும் வாக்கிங் பண்ணுறதுக்கு. நானும் நல்லா வாக்கிங் வந்து போயிட்டு இருந்தேன். அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து பிள்ளைங்களை வந்து இந்த இதில் வந்து வச்சு சுற்றிட்டு இருந்தாங்களா. அங்கே ஒரு பையன், வயசு பையன், நான் சுற்றுறேன்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக வந்து சுற்றிட்டு இருந்தாங்க. அவங்க கூட வந்தவங்களாம் கூப்பிட்டுட்டு இருந்தாங்க, ஒரு 2 மினிட்ஸ் இருங்களேன், 2 மினிட்ஸில் இருங்கன்னு சொல்லிட்டு. குழந்தைத்தனமாக அவரோட மனசு வந்து பார்த்திங்கன்னா அவரோட ஒரு குழந்தைத்தனத்தை பார்த்த மாதிரி இருந்தது. சூப்பராக பிள்ளைங்களுக்கு வந்து சுற்றி விட்டுட்டு இருந்தாரு. அதுக்கப்புறமா இன்னொருத்தவர் ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்தாரா, அவரும் பார்த்திங்க பிள்ளைங்களை வச்சு சுற்றிட்டு இருந்தாங்க. அப்போ ஒவ்வொரு பெற்றோருமே பார்த்திங்கன்னா அந்த குழந்தைத்தனமும் வந்துடுது தன்னாப்பிலே. அதுக்கப்புறம் ஒரு செக்யூரிட்டி கார்டு போனாங்க பார்த்தீங்களா, விசில் அடிச்சு இது வந்து ஏக்கர் கணக்கு இல்லையா, கத்தி எல்லாரும் கிளம்புங்க, டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு 8:15 ஆயிடுச்சு, கிளம்புங்க பூட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ரொம்ப சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா இந்த இதை மெயின்டைன் பண்ணுவாங்க. அந்த சைடு தெரியுது பாருங்கள், அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ரூம், பாத்ரூம் எல்லாமே வந்து வச்சுருக்காங்க பாருங்கள். அதுக்கப்புறம் இதுக்கு நேராக இருக்கிற வந்து எக்ஸசைஸ் பண்ணுற எல்லா திங்ஸுமே வந்து அங்கே இருக்கும். ஃப்ரீயாக வந்து எல்லாருமே வந்து பண்ணிட்டு போவாங்க. இங்கே வந்து அங்கங்கே ஒரு பார்க் வந்து இருக்குங்க. நல்லா வாக்கிங் போகிறதுக்கும் இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே வச்சுருப்பாங்க. நம்ம வந்து வாங்கணும், இது வந்து பே பண்ணி தான் நம்ம வந்து பண்ணணும் இல்லை. இங்கே நமக்கு வந்து ஃப்ரீயாகவே நம்ம வந்து எவ்வளோ டைம் வேணாலும் இங்கே வந்து பண்ணிகிட்டு இருக்கலாம். ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். எவ்வளோ லேடிஸ் பாருங்களேன், எவ்வளோ இதுவாக பண்ணுறாங்க பாருங்கள், ஸ்போர்ட்டிவாக. என்னோடய பசங்க இது மாதிரி, என்னோடய பசங்கன்னு இல்லை, சின்ன பசங்க ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா இந்த எக்ஸசைஸ் பண்ணுறதுல வந்து தாங்க விளாண்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நானும் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலே சூப்பராக வந்து வாக்கிங் வந்து போனேங்க. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக. எப்போ வீட்டுக்குள்ளே நம்ம பண்ணுவோம், வெளியில் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த வெயில் காலத்துக்கு காத்தோட்டமாக ரொம்ப நல்லா இருந்தது. வெயிட் லாஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா வாக்கிங் மட்டுமே போதுமா அப்படின்னா கண்டிப்பாக வந்து போதும். ஏன்னா ஹவுஸ் ஒய்ஃபாக நம்ம இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய வேலைகள் வந்து செய்கிறோம் ஒவ்வொரு நாளும். அதுலேயே நம்மளுக்கு வந்து பெரிய எக்ஸசைஸ் தான். இதை வந்து நம்ம பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் தனியாக இதுக்காக டைம் ஒதுக்கி நம்ம பண்ணணும்னா நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடுவோம். நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறதே வந்து விட்டுருவோம். இது என்னன்னான்ட்டு ஒரு 2 டேஸ் பண்ணுவோம், அப்புறம் எரிச்சல் அடைஞ்சு நம்ம விடுறதுக்கான
வாய்ப்பு இருக்கும். இன்கேஸ் நீங்கள் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட் இந்த மாதிரி இருக்கீங்க, உங்களுக்கு வந்து அதிக அளவு உங்களுக்கு வேலை இல்லை அப்படின்னு வந்து தோணுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து எக்ஸசைஸ் வந்து உங்கள் பாடிக்கு ஏற்றாப்புல வந்து எடுத்து பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வாக்கிங் வந்து டெய்லியும் வீட்டுக்குள்ளே டிவியை பார்த்துக்கிட்டே நான் வந்து பார்த்தீங்கன்னா வாக்கிங் போவேன் 1 hour. அது மாதிரி உங்களுக்கு எப்படி இருக்கோ, இல்லை மாடியில் ஒரு சாங்ஸ் கேட்டுட்டு போகிறதா இருந்தாலோ, இந்த மாதிரி நீங்கள் ஒரு நல்ல டயட் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா வச்சுக்கோங்க, சூப்பராக வந்து வெயிட் லாஸ் வந்து பண்ண முடியும். கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள், உங்களாலேயும் வெயிட் லாஸ் பண்ண முடியும். வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணி உங்களுக்கு வந்து சொல்கிறேன். கண்டிப்பாக உங்களோட வெயிட் லாஸ்க்கு நான் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாகவும் வந்து இருப்பேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பார்க்லேருந்து வெளியில் வந்ததுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 2-3 ரவுண்டு வந்து பைக்கில் சும்மாவே வந்து அடிச்சுட்டு இருந்தோம். நல்லா வெயிலுக்கு வந்து அந்த பைக்கில் போகிறது ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்ப்ரிங் ரோல் வடிவேல் சொல்வார், அந்த ஸ்ப்ரிங் ரோல் ரொம்ப நாள் ஆச்சுப்பா, சாப்பிடணும் போல் இருக்குன்னு சொல்லிட்டேன். அவரும் 4-5 கடையில் அலைகிறாரு. இந்த ஏரியாவில் இன்றைக்கி என்னமோ தெரில, கிடைக்கவே இல்லை. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடையில் உட்காந்துட்டு வந்து வாங்கி தரேன், சிக்கன் ரோல் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு கம்பல் பண்ணாங்க. ஏன்னா அது வந்து ஆசைப்பட்டு கேட்டுட்டேனே, சரி இதையாவது வாங்கி கொடுப்போமேன்னு சொல்லிட்டு. என்னோட பையன் வச்சுருக்குது ஐஸ்கிரீம் கிடையாது, அது வந்து தயிர் சொல்லுவோம்ல, தயிரில் வந்து ஃப்ளேவர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம்ல, அதுதான். என்னோட பையனுக்கு தயிரே பிடிக்காது, ஆனால் இதை வந்து கொஞ்சம் சாப்பிட்றான். ஸோ தயிரை சாப்பிட்றதுக்கு பழக்கிறதுக்கு இது ஒரு விஷயமா இருக்குமேன்னு சொல்லிட்டு அதை வந்து வாங்கி கொடுத்தோம். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே ஒரு கேக் கடை இருக்கா, அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட் ரொம்ப கம்மியாக இருக்கும், நல்லா ஹெல்த்தியாக வந்து பண்ணுவாங்க அந்த கடையில் கொஞ்சம். அதனால தான் சரி அங்கே தான் அந்த கேக் வாங்கி பிள்ளைங்களுக்கு வந்து கொடுத்தோம். அதுக்கப்புறமா ரோல் வாங்கிட்டு வந்தாச்சு இல்லையா, வீட்டில் உட்காந்து சூப்பராக வந்து சாப்பிட்டேங்க. ஏன்னா இதில் வந்து நல்லா சிக்கன் வந்து நல்லா ஃபில் பண்ணி நல்லாயிருக்கும். இதில் வந்து பாதி தான் வந்து சாப்பிட்டேன், ஹஸ்பண்ட் வந்து பாதி சாப்பிட்டாங்க. அதை எப்படி உரித்து சாப்பிட தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. அவங்க பாதி நான் பாதி தான் வந்து சாப்பிட்டேன். இந்த மாதிரி நான் ஏதாவது சாப்பிட்றேன் அப்படின்னா அன்றைக்கான அந்த இப்போ டின்னர் டயத்தில் இது வந்து ஒரு அரை இது சாப்பிட்டேன்னா அதுக்கப்புறம் நான் வேறு எதுவும் இன்டேக் பண்ணிக்க மாட்டேன், அவ்வளோதான். அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணும்போது நான் இப்படிலாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு டெய்லியும் வந்து ஷார்ட்ஸ்லேயே அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நம்ம சேனல் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறமா கேக் வாங்கிட்டு வந்தோம் இல்லையா, அதை வந்து பிள்ளைங்களுக்கு வந்து எடுத்து கொடுத்துட்டு இருந்தான். ஹஸ்பண்ட் தான் வந்து எடுத்து கொடுத்துட்டு இருந்தாங்க. பிள்ளைங்க வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இன்றைக்கி டே இந்த மாதிரி தான் ஈவினிங் டைமில் வந்து போச்சு. கண்டிப்பாக இந்த vlog கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் பிடிச்ச மாதிரியும் இருக்கும் நான் நம்புகிறேன். நிறைய இன்னும் வந்து யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து வர காத்துட்டே இருக்குது. மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், நிறைய ஷேரும் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், இந்த vlog இதோட முடிச்சுக்கிறேன். இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை பொறுமையாக தம்பிக்கு மிக்க நன்றி.